என்ன பேசுற நீ? ப்ளீஸ் மனோ, சுடரை பத்தி அப்படிலாம் என்கிட்ட பேசாத. என் மேல எதுக்கு எழில் கோவப்படுற? நான் என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். சம்டைம்ஸ் எனக்கு அவளோட ஆக்டிவிட்டீஸ பார்க்கும்போது அப்படிதான் தோணுது எழில். இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு நல்ல வைஃபா, உன் குழந்தைங்களுக்கு நல்ல மதரா, லைஃப் லாங் ஹாப்பியா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ அந்த சுடருக்காக என்ன விட்டு கொடுத்து பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எழில். ஏ மனோ, அப்படிலாம் இல்ல. எழில், இது நம்மளோட லைஃப். ரைட்டோ ராங்கோ எதுவா இருந்தாலும் நாம தான் டிசைட் பண்ணணும். தேவையில்லாம அந்த சுடர் இன்டர்ஃபியர் ஆகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எழில். அவ இங்க இருக்கிற வரைக்கும் என்னால ஹாப்பியா இருக்க முடியுமான்னு தெரியல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். சரி மனோ, நான் சுடர்கிட்ட பேசுறேன். நீ ஃபீல் பண்ணாத. ம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சுடர். நீ எனக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணிருக்க. கண்டிப்பா உன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் சுடர். ஆனா சிச்சுவேஷன் இப்ப வேற மாதிரி இருக்கு. என் இந்து இறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க என்கிட்ட பேசுறதையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டாங்க. சுத்தமா அட்டாச் ஆனதே இல்லை. இன்னும் சொல்ல போனா என்ன ஒரு வில்லன் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது. என் கூடயும் ரொம்ப ஜோவியலா பழக ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே உன்னாலதான் சுடர். நான் எப்போ அதை மறக்கவே மாட்டேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ எப்பவுமே கரெக்டா தான் இருந்திருக்க. ஆனா மனோ விஷயத்துல திடீர்னு இப்படி உன் மேல ஒரு பிளாக் மார்க் விழுந்திருக்கு. என்ன ரீசன்னே தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்தே மனோக்கும் உனக்கும் பெருசா செட் ஆகவே இல்லை. நீ எங்களோட கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றேன்னு மனோ ஸ்ட்ராங்கா நம்புறா. என்னால அதை மறுத்து பேசி அவகிட்ட ஆர்கியூ பண்ண முடியல. ஏன்னா நீ என்கிட்டயே நிறைய தடவை சொல்லியிருக்க மனோவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்க சொல்லி. சார், நான் அது குழந்தைங்களுக்காக தான். எனக்கு புரியுது சுடர். அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். குழந்தைங்களும் மனோவும் போக போக அட்டாச் ஆயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல சுடர். என்னால உனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். என் குழந்தைங்க மேல நீ காட்டின அக்கறையும் அன்பும் ஒரு கேர்டேக்கரா நான் உனக்கு கொடுக்கிற சம்பளத்துக்காக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். பணத்தையும் தாண்டி நீ அவங்க மேல வச்சிருக்கிற பாசம். அதே மாதிரி பசங்களும் உன் மேல ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. எனிஹவ், என்ன பொறுத்த வரைக்கும் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அந்த கன்சர்னால தான் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே அப்ராட் போறதுக்கு உன்னோட ஃப்ளைட் டிக்கெட்.
நீங்க இருந்து கிளம்பிடு சுடர். உன் ட்ரீம் என்னவோ அதுல ஃபோக்கஸ் பண்ணு. நான் எதுவும் பண்ணல சார். என்ன பண்றது சுடர்? மோஸ்ட்லி நாம எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நம்ம லைஃப்ல அதிகமா நடக்குது. நான் உன்னை இப்ப அப்ராட் போக சொல்றது உன்னோட கனவுக்காக மட்டும் இல்ல, உன் மேல எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல குழந்தைங்களை விட்டுட்டு எப்படி சார்? அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஓகே சார். இன்னும் 4 டேஸ்ல உனக்கு ஃப்ளைட். பெஸ்ட் ஆஃப் லக். சுடர், உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் கேர்டேக்கர் அம்மா இல்லாத என் குழந்தைங்களுக்கு கிடைச்சது எங்களோட நல்ல நேரம். நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க சுடர். நானும் தான். சுடர் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு இவ்வளவு சீக்கிரமா ஃபாரின் அனுப்புற சிச்சுவேஷன் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள மாதிரி ஒரு கேர்டேக்கர் நம்ம குழந்தைங்களுக்கு இனிமே கிடைக்க போறதில்ல. தெரியுதுல்ல, உங்களுக்கே சுடர் மாதிரி ஒரு கேர்டேக்கர் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் எழில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? படிச்சவர் தானே நீங்க, கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டீங்க? சுடர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு உங்க மனசாட்சிக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மனோகரி பேச்ச கேட்டுட்டு
பாருங்க எழில், நம்ம குழந்தைங்கள அன்போடவும் அக்கறையோடவும் சுடரை தவிர வேற யாராலையும் பாத்துக்க முடியாது. அவளை ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்களும் உங்களோட முடிவை மாத்திக்கோங்க. சுடர் இங்கதான் இருப்பா, அவ இங்கதான் இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு கேர் டேக்கரா மட்டும் இல்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவாவும் அவதான் இருக்கணும். நீங்க சீக்கிரமே அந்த மனோஹரியோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவளை இங்க இருந்து துரத்தி விடணும். சுடர் மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய புதுசா தொடங்குங்க. அதான் என்னோட ஆசை. நாளைக்கு ஒழுங்கா போய் சுடருக்கு புக் பண்ண ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்க. இல்லன்னு வைங்க, நான் சுடரோட உடம்புக்குள்ள புந்து உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உன்னை அப்ராட் போக சொல்றது உன் கனவுக்காக மட்டும் இல்லை, உன் மேல எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். இன்னும் 4 daysல உனக்கு ஃப்ளைட். பெஸ்ட் ஆஃப் லக். சுடர், என்னாச்சுமா? முகமெல்லாம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வருத்தப்படாதம்மா. எழில் சார் நான் ஃபாரின் போறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டாருப்பா. என்னம்மா சொல்ற? ஏன் திடீர்னு? இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா இருப்பேனோன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த மனோஹரியும் என்னை பத்தி 1க்கு 2 எழில் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் எதையும் பெருசா நம்பலனாலும் இப்போதைக்கு மனோஹரியோட பேச்சு கேட்குற சிச்சுவேஷன்ல அவர் இருக்காரு. நான் இங்க இருந்தேன்னா எனக்கு கெட்ட பேர் வந்துருங்கிற காரணத்துக்காக என்னை ஃபாரின் போக சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலப்பா. ம். சுடர், எனக்கும் எழில் தம்பி சொல்றதுதான் சரின்னு தோணுதுமா. என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக வேலைக்கு சேர்ந்த பொண்ணு தானம்மா. இவ்வளவு நாளா குழந்தைங்களுக்கு அம்மா இல்லாதனால ஒன்னு வேலைக்கு வச்சிருந்தாங்க. இப்பதான் எழில் தம்பிக்கு வேற கல்யாணம் ஆக போகுது இல்ல? இனிமேதான் அந்த குழந்தைங்களை பாத்துக்க அம்மான்னு ஒருத்தங்க வரப்போறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என்னமா இங்க வேலை இருக்க போகுது? நீ இங்க இருந்து கிளம்புறதாம்மா சரியா இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. ஆனா குழந்தைங்க வார்த்தைக்கு வார்த்தை எங்களை விட்டு போயிடாத, எங்களை விட்டு போயிடாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள நினைச்சு பார்த்தாதான்ப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. இவ்வளவு நாளா உன் கூட பழகிருக்காங்க. நீ அவங்கள அக்கறையோட கவனிச்சிருக்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்கள விட்டு போறன்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படதானே செய்வாங்க. ஆனா போக வேண்டிய கட்டாயம் வரும்போது போய் தானே ஆகணும். பொண்ணோட கனவும் ஃபாரின் போய் அங்கேயே செட்டில் ஆகிறது தானே. அதுக்கு எழில் தம்பி மூலமா ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறதா நினைச்சுக்க. எதை பத்தியும் யோசிக்காம நீ கிளம்பு சுடர். அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்கப்பா. இங்க பாருமா, நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு பறி கொடுத்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அப்பனா உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசைப்பா. நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் காலம் எடுக்கிற முடிவுக்கு நாம கட்டுப்பட்டுதான் ஆகணும். அதுவும் இல்லாம அந்த மனோகரி ரொம்ப மோசமானவமா. எல்லாரும் முன்னாடியும் ஒரு வயசானவன்னு கூட பார்க்காம என்னையே என் கன்னத்துல அரைஞ்சவ. எதையும் செய்ய தயங்க மாட்டாமா. அவ்வளவு மோசமானவ இருக்கிற அந்த வீட்டுல நீ இருக்க வேண்டாமா? கிளம்புமா, அது உனக்கு நல்லது. சரிங்கப்பா. நீ துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாரு. நானே உனக்கு கொண்டு போய் விடுறேன். சரியா? ம். வரம்மா. சுடர் இவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ஃபாரின் கிளம்புவான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. இனிமே சுடர் இல்லாம நம்ம எப்படி இருக்க போறோன்னே தெரியல. அது நினைக்கும் போதே ஃபீலா இருக்கு. எல்லாமே அந்த மனோகர் ஆண்டியால தான். அவங்க மட்டும் தாத்தாவை அடிக்காம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது.
சுடர் நம்மளை விட்டு போக போறதுக்கு காரணமே அவங்க தான். ஏன் இப்ப எல்லாரும் சுடர் போயிருவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அவ ஒன்னும் நம்மளை விட்டு போக மாட்டா. அஞ்சலி, டாடி சுடருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே புக் பண்ணிட்டாரு. இனிமேல் எப்படி சுடரால அங்க போகாம இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சுடர் இங்க இருந்து போக மாட்டா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன சுடர், கிளம்பிட்டியா? ஆமா, கிளம்பிட்டேன். டாடியோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு எங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்ப பாதியிலே போறேன்னு சொல்றியே. நான் என்ன பண்றது கவின், சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு உங்க எல்லாரும் கூடயும் இங்க இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா உங்க டாடி பேச்சை மீறி என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? அதனாலதான் நான் கிளம்பிட்டேன். எங்க அம்மாவை எங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு எங்க கூடவே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு எங்களை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வந்த. எங்களோட அம்மா மாதிரியே நீயும் எங்களை ஹாப்பியா பார்த்துக்கிட்ட. எங்க கூட ஜாலியா இருந்த. அப்போ அம்மா எங்களை விட்டுட்டு போன மாதிரியே நீயும் எங்களை விட்டு போறேன்னு சொல்றியே. இனிமே யார் எங்களை நல்லா பார்த்துப்பா? ஃபீல் பண்ணாத காவியா, உங்க அம்மா உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் உங்களை பார்த்துக்கிறதுக்காக என்ன இங்க அனுப்புற மாதிரி நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வேற ஒரு நல்ல கேர்டேக்கரை உங்க அம்மா உங்களுக்காக அனுப்பி வைப்பாங்க. அவங்க என்ன மாதிரி உங்களை எப்பவும் சந்தோஷம் gift. உனக்கு பிடிச்சிருக்கா சுடர்? ரொம்ப பிடிச்சிருக்கு கவின். அழகா டிராயிங் பண்ணிருக்க. இதை நான் பத்திரமா வச்சுப்பேன். சுடர், நீ வீட்டுக்கு வந்த புதுசுல உன்னை நாங்களா எவ்வளவோ பிராங்க் பண்ணிருக்கோம், வெறுப்பேத்திருக்கோம். ஆனா எதையுமே மனசுல வச்சுக்காம ஒரு அம்மா மாதிரி எங்களை கேர் பண்ணிக்கிட்ட. அது எல்லாமே இப்ப நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சுடர். சாரி சுடர், உன்னை நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். நீங்களாம் எனக்கு கஷ்டமே கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா அதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் சின்ன வயசுல இருந்து அக்கா தங்கச்சிங்க கூட விளையாடினதே இல்லை. அதனால நீங்க என் கூட விளையாடும் போது நான் ஜாலியா தான் இருந்தேன். அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே சுடர், நீ எப்பவும் எங்களை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஏன் ஞாபகமா உனக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்.
நான்